தனுஷோட 50th மூவி வந்து பயங்கர பிரில்லியண்டா இருக்கு. மியூசிக் வந்து வேற லெவலு. புதுசான சவுண்ட்ஸ் வந்து நிறைய கேட்டோம். பயங்கரமா இருந்தது. சூப்பர் என்ஜாய் பண்ண படம். போர்ல அடிக்கல ப்ரோ. செம்ம பாருங்க. நல்லா இருந்தது ப்ரோ. கூஸ் பம்ப் தான் ப்ரோ. அவங்க 2 பேர் சீன்ஸ்லாம், அதாவது தனுஷ்க்கு வந்து இன்ட்ரோ சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நார்மலா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போக தான் தெரியுது பயங்கரமா இருந்தது. அவரோட சீன்ஸ் எல்லாமே ஃப்ரேம்ஸ் டிஓபி செம்மையா பண்ணிருந்தாங்க. கலர் கிரேடிங்லாம் செம்மையா இருக்கு ப்ரோ. மாஸ் ப்ரோ. டைரக்ஷன் லெவல் வந்து ஃபுல்லாவே வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காரு. நல்லா புதுசா இருக்கு பார்க்கும்போது. தனுஷ் ஆக்டிங் நல்லா சூப்பரா இருக்கு. எஸ்ஜே சூர்யா மேட்டி வெட்டிட்டாரு. ஏஆர் ரஹ்மான் சொல்ல தேவையில்லப்பா. அவர் வந்து கொஞ்சம் எப்படின்னா இந்த 2K கிட்ஸ்ல இருக்கிறாங்க பத்தியில ஏஆர் ரஹ்மானோட அருமை தெரியாம போட்டு வரைச்சுன்னு இருந்தாங்க. ஏஆர் ரஹ்மானா யாரும் காமிச்சாரு. லெஜண்ட் எப்பவுமே லெஜண்ட் தான். மேட்டி விட்டாரு. அவரோட பீச்சம்லாம் வேற லெவல்ல இருக்குது. நல்லா இருக்கு படம். எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருக்கு. சென்டிமெண்டா தான் இருக்கு. ஓரளவுக்கு போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையா போகுது. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. சென்டிமெண்ட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தனுஷ் தங்கச்சி அவங்க துஷார் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. படம்லாம் தரமாகுது. எல்லா சீனுமே மஜாவாகுது. அல்டிமேட்டாகுது படம். சொல்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வேற லெவல் சின்டாப்ல ஆக்டிங் பெஸ்டா. தங்கச்சி தரமா எதிரே பார்க்கல. செம்ம ட்விஸ்ட் படத்துல. அது தங்கச்சி ட்விஸ்ட் தான் தரமாகுது. பார்க்கலாம். அந்த எதிர்பார்த்த அளவு இல்லை. ஆக்ஷன்லாம் எப்படி இருக்கு? ஆக்ஷன்லாம் நல்லா தான் இருக்கு. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ லேகா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடா போகுது. அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் தான் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. நல்லா இருக்கு. ஆனா பார்க்கலாம். படம் நல்லா இருக்குதுப்பா. தனுஷ் டைரக்ஷன் வித் ஆக்டிங் செமையா இருந்துச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் செமையா இருக்கு. அது இல்லாம இன்ட்ரோ பிளாக்ல செமையா இருக்கு. இது வந்து தனுஷ் டைரக்ஷன் பண்ற படம். ஆனா வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு டைரக்டர் எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி டைரக்டரா பண்ணிருக்காரு. ஆக்டரா இல்லாம ஒரு டைரக்டர் எந்த அளவுக்கு பண்ணாலோ அதே மாதிரி சூப்பரா பண்ணிருக்காரு. எந்த ஒரு லேகோ எந்த ஸ்லோவும் கிடையாது. படம் நல்ல படம். நல்ல சென்டிமெண்டா பண்ணிருக்காரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் பண்ற மாதிரி பண்ணிருக்காரு. படம் பார்த்துட்டு போய் ரொம்ப ரத்தம் தெரியும் இருக்காங்க. அது எதுவுமே கொஞ்சம் கண்ணை மூடுற மாதிரி இல்ல. பேசுறேன். நல்லா இருக்கு. நல்லா வந்திருக்கு. படம் பார்த்துட்டு போய் 4 பேர்ட்ட இதுல என்ன கதைன்னு சொன்னா யாருக்கும் புரியாது. படம் பார்த்தா புரிஞ்சுக்கலாம். எல்லாரும் வந்து பார்த்து ஃபேமிலியா பார்க்கலாம். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுது. இதுல முழுக்க ஏஆர் மியூசிக் தான் சப்போர்ட் விங்க. கிளைமேக்ஸ் அந்த உசுரே சாங் வேற லெவல்ல செம்மையா இருந்தது. அது கிளைமேக்ஸ் சாங். படம் அல்டிமேட். ஃபேமிலியா பார்க்கலாம். படம் என்ன பண்ணாலும் மாசா தான் இருக்கும். சூப்பரா இருக்கு படம். அசுரன் சொல்லிட்டு பேர் எடுத்து சும்மா கிடையாது. ஒரு மூவில டான்ஸ்ல எல்லாத்துலயும் அவங்க நல்லா பண்ணுவாங்க. தெரியும். அதனால நம்பி வந்தோம். நல்லா படம் சூப்பரா இருக்கு. வேற யார் யாருக்கு தனுஷ் ஆக்டிங் தான் நல்லா இருக்கு. செல்வராகவும் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த சிஸ்டர் கேரக்டர் பண்ணாங்க. அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. காஸ்டிங் ரொம்ப நல்லா இருக்கு மூவில. ஸோ அது தனுஷ் கண்டிப்பா இருக்கும். காஸ்டிங் பார்த்துருக்கேன். கரெக்டா பார்த்துருக்கேன் காஸ்டிங். அதனால எல்லாமே சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. நானும் ஆக்ட்ரஸ் தான். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. தனுஷ் ராயன் மெகாஹிட் ஃபிலிம் ரொம்ப அசுரமா இருக்குது. மியூசிக் எப்படி நல்லா இருக்கு. என்ன ப்ரோ? சூப்பரா தான் ப்ரோ இருக்குது. நல்லா தான் இன்ட்ரெஸ்டா தான். லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் சாங்லாம் செம்மல வேறு லெவல்ண்ணா. ஃபுல்லாக சவுண்டு கத்துறது தானே எல்லாமே. தியேட்டர் ஃபுல்லாக ரத்தம் தானே. செம்ம சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். சாங் எல்லா சாங்குமே செம்ம சூப்பராக இருக்குதுண்ணா. ஆக்ஷன் செம்ம சூப்பராக இருக்குதுண்ணா. இந்த டேரக்டராக ஒரு ஹீரோ செம்ம சூப்பராக இருக்குதுண்ணா படம். அதெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா. சூப்பராக போகுதுண்ணா படம். எல்லாரும் பார்க்கலாண்ணா. எல்லாருமே பார்க்கலாண்ணா. மியூசிக் வேற லெவல் தானே இருக்குது. சூப்பராக இருக்குதுண்ணா. அவர் அதுக்கு மேலே சூப்பராக பண்ணிக்கிறாருண்ணா. அது சூப்பராக இருக்குதுண்ணா. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் அவங்க தங்கச்சி கூட தான் போகிற மாரி தாங்க. சூப்பராக இருக்குதுண்ணா. தங்கச்சி செம்ம ஃபைட் சீன் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குதுண்ணா. ஃபைட் சீன்லாம்